காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 3ஆம் நாள் 2025 சனிக்கிழமை. இன்றைய பஞ்சாங்க விபரத்தை இப்பொழுது பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 20ஆம் நாள். இன்று மதியம் 2 மணி 4 நிமிஷம் வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று மாலை 6 மணி 16 நிமிஷம் வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று வளர்பிறை சஷ்டி விரத நாள். முருகப்பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய 12 ராசிகளுக்கான தினராசி பலனை பார்க்கலாம். மேஷம் ராசி அன்பர்களே, ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள். வீட்டிலே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். கலைஞர்களுக்கு நல்ல புது வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. சிலருக்கு பணவரவு உண்டு. மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். குறிப்பாக சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ, ஏசிசிஏ போன்ற அக்கவுண்டிங் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். விளையாட்டிலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கலை இலக்கியத்திலும் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பெரியவர்கள், முதியவர்கள், உங்களுடைய பழைய நண்பர்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி அன்பர்களே, இனிமையான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம், தொழிலே முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக கார்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்களுக்கு அறிவுத்திறன் வளரும். பெண்களுக்கு புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. அரசாங்கம் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக வரன் தேடுறவங்களுக்கெல்லாம் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. சமூகத்தில் நல்ல பெயருடைய விஐபிக்களினுடைய நட்பால் நன்மை உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மிதுனம் ராசி அன்பர்களே, நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். மனசில் இருந்த சில கவலைகள் எல்லாம் குறையும். நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபீலிங் வரும். வியாபாரத்திலே முன்னேற்றம் உண்டு. ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மாணவர்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் இருக்கும். கூடுதல் முயற்சி தேவைப்படும். பெண்களுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கும் நாள். சில பேருக்கு கூடுதல் பொறுப்பெல்லாம் வந்து சேரும். வெளியூர், வெளிநாட்டு பயணமெல்லாம் நல்லபடியாக நடக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கடகராசி அன்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். உங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் அனுகூலமாக இருக்கிறதுனால சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தம்பதிகள் இடையே இருக்கிற சில பிரச்சனைகள் குறையும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் குறையும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவர்கள், ஸ்டேஷனரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள்.
விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். புது ஆடை ஆபரணம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறவர்களுக்கு அதற்கான அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சிம்மம் ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை எல்லாம் வரும். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுற மாணவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் நல்ல செய்தி கிடைக்கும். அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயமோ அல்லது விசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கடன் கட்ட முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் தர்ற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நண்பர்கள் வழியிலே உங்களுக்கு நன்மை உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டில் பிஆர் வாங்கியாச்சு சொந்தமாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, செயலிலே முன்னேற்றம் தேவைப்படும் நாள். சில விஷயங்களில் கவனமாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏனோ தானோன்னு இறங்காதீங்க. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை, கூடுதல் முயற்சி தேவைப்படும். தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளை பற்றி சிந்திங்க. அவங்களோட ஃப்யூச்சருக்காக நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு ஆன்மீக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளிலே முன்னேற்றம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. துலாம் ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். கலைஞர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. சினிமா, சின்னத்திரையில் இருக்கும் கலைஞர்கள் சிலருக்கு பண வரவில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடி ஏற்படும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். பெரியவர்கள், முதியவர்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிகம் ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில விஷயங்களில் சில பொருளை ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ வச்சுட்டு தேடி அலைவீர்கள். பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு சில திடீர் பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். பண கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கவனமாக இருங்க. கடனுக்காக கடன் வாங்குறது, வட்டி கட்டுறதுக்காக லோன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய, தவிர்க்க வேண்டிய நாள். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும். தேவையில்லாத விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களில் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது. பெரியவர்கள், முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீட்டிலே சில குழப்பங்கள் வரும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சகோதர வழியிலே சில செலவுகள்லாம் வரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. தனுசு ராசி அன்பர்களே, கவனமாக பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனை நண்பர்கள் வழியில் வரும். அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கிறவங்க விட்டு கொடுத்து போகணும். மேனேஜரோடையோ அதிகாரிகளுடையோ தேவையில்லாமல்
அவங்களோட ஆர்கியூ பண்ணுறது, அவங்கள பாயிண்ட் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் வியாபாரத்திலே சில மறைமுக நெருக்கடி இருக்கும், மறைமுக போட்டி இருக்கும், கவனமாக இருக்கணும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும். பெண்களுக்கு திடீர் பிரச்சனைகள் வந்து போகும். பொதுவாகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகர ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்கணும். செலவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள், வீண் விரய செலவுகள்லாம் வந்து சேரும். பட்ஜெட்டுக்கு மீறி எந்த பொருளையும் வாங்காதீங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில், யூபிஐ டிரான்சாக்ஷன் யூசேஜில்லாம் கவனமாக இருக்கணும். கண்ட்ரோல் தேவை. மாணவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும். பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். வியாபாரத்திலே சில பிரச்சனைகள் வந்து போகும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பம் ராசி அன்பர்களே, வேலையில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு சில வேலையில் சில பிரச்சனை எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். அரசு அல்லது அரசாங்கம் வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். வீட்டில் சில மாற்றங்களை சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுவீர்கள். அது சம்பந்தமான விஷயங்களில் வீட்டில் உள்ளவங்களுடன் டிஸ்கஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், மகிழ்ச்சியான நாள். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் சில தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனம் ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள். குறிப்பாக சினிமா, சின்னத்திரை கலைஞர்கள், மியூசிக் குரூப் வச்சுருப்பாங்க, பேண்ட் நடத்துகிறவர்கள், சிங்கராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்பு, சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதிரி வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள். பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரத்தில் குறிப்பாக கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஸ்டேஷனரி பிஸ்னஸ், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5.